அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல் 105வது குறள். உதவி வரைத்த அன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையதன்று, உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ப அளவை உடையதாகும். பிறர் ஒருவரால் உதவி செய்யப்பட்டவர் அவ்வுதவிக்கு தமது மேன்மைக்கு ஏற்றவாறு பிரதி உபகாரத்தை செய்ய வேண்டுமே அன்றி அவ்வுதவியின் காரணம் பொருள் காலம் என்பவற்றுக்கு ஏற்றபடி கைமாறு செய்யலாகாது. மாற்று உதவிக்கு அளவு இல்லை. உதவி பெற்றவன் தரமாக இல்லையேல் தகுதி போற்றப்படாமல் போய்விடும். தன்னை தாழ்த்தி கொடுத்தவனை உயர்த்துவது. உதாரணமாக சீதை ஹனுமனை தொழுதாள். தொண்டன் என்று தெரிந்தும் பண்பால் உயர்ந்தவள் சீதை, எனவே அப்படி செய்தாள். சான்றோன் பண்பில் உச்சத்தில் உள்ளதால் நிலையானது உயர்வானது என பெருந்தன்மை அதிகம் உள்ளவனாய் மேலானதாக நினைப்பர். அளவிட முடியாது. 104, 105 இந்த 2 குறள்களால் முதல் 3 குறளில் செய்த உதவி இல்லாமல் உதவி பெற்றவரின் பண்பு பொறுத்து செய்த உதவி வழி பெரிதானது என்பது கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.